செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுலேயும் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை 3 ஈக்குவேஷனுமே நம்ம சால்வ் பண்ணி இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் 2 ஈக்குவேஷன் வந்து நார்மலாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2y + z = 3 × -x + 1. இதை நான் சால்வ் பண்ணுறேன், அதாவது சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2y + z = 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், -3x + 3. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு வேரியபிள்ஸ் வேணும். ஓகேவா? அதனால் இந்த -3x இங்கே கொண்டு வரும்போது +3x ஆகும், ப்ளஸ் 2y + z = 3. கிளியரா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா, -x + 3y - z = -4. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் 3x + 2y + z = -1/2. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு என்ன ஆகும், z கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் டேர்மும் y டேர்ம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 3x + 2y + z = 3. செகண்ட் ஈக்குவேஷன் -x + 3y - z = -4. இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். z கேன்சல் ஆகிடுமா, 3xல 1x போயிட்டா 2x, 3 + 2 5y = -4ல 3 போயிடுச்சுன்னா -1. இதை நான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது எத்தனாவது ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்படி ஆட் பண்ணும்போது அகெயின் என்ன ஆகும், z will be cancel. ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிடலாமா, செகண்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, -x + 3y - z = -4. தேர்ட் ஈக்குவேஷன் 3x + 2y + z = -1/2. ஓகேங்களா? இது ரெண்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது z கேன்சல் ஆகிடுமா, x 3ல 1 போயிடுச்சுன்னா 2x + 3 + 2 5y = இது ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, பெரிய நம்பரோட சைனை முதல்ல போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 + 1/2 ஆட் பண்ண போகிறோமா, எல்சிஎம் எடுத்து தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 4 2s 8, 8 + 1/2 அப்போது 9/2. என்ன ஆன்சர், 9/2. இதை வந்து நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்ற மோட்டிவ்லாம் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆனால் மைனஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆகிடும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும், ஒய்யும் கேன்சல் ஆகிடும். என்ன வரும், கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும்தான் எனக்கு என்ன வரும், ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்துருச்சுனால என்ன அர்த்தம், 0 = ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0வா, நாட் ஈக்குவல் டு 0ன்னும் போது இது கான்ட்ராடிக்ஷனு, இதுக்கு நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் நம்ம போட்டிருக்கோம்.
ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளில். சரிங்களா? இப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன் 4 minus 5. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் minus ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? 2x plus 5y is equal to -1. இது ஃபோர்த் ஈக்குவேஷனா? ஃபிஃப்த் என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்? 2x plus 5y is equal to -9/2. ஓகேங்களா? நான் மைனஸ் பண்ண போகிறேன் அப்படின்னால என்ன பண்ணோம்? கட்டாயம் எல்லா இடத்துலையும் சைன் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகேவா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன்றதுனால இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இதையும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம், இதுவும் என்ன ஆகிடும்? சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், அப்படி தான் மாற்றி போடணும். ஓகேவா? இப்போ இது கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடுமா? இதுவும் என்ன ஆகும்? 0 ஆகிடும். அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்? 9/2 -1. ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தால் 9 - 2/2. அப்போது என்னாகும்? 7/2. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? 7/2. இது என்ன ஆகிடும்? 0 நாட் ஈக்குவல் டு 7/2. இப்படி இருந்துச்சுன்னா சொல்யூஷன் செட் எப்படி இருந்தோம்? therefore this is a contradiction. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? this means the system is inconsistent. இதுக்கு என்னால் சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? and has no solution. கண்டிப்பாக XYZக்கு வேல்யூவே நம்மளால் என்ன பண்ண முடியாது? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இதில் எது கூட எதை வேணாலும் ஆட் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் நீங்கள் பண்ணும்போது என்ன தான் வரும் உங்களுக்கு? ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் 0 is not equal to இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அப்படி இருந்தாலே அது இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். ஓகேங்களா?